மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வால் 24 மணி நேரம் மழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. வேலாயுதம் கொலையில் முதல்வருக்கு தொடர்பு. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநரிடம் நாராயணசாமி கடிதம். வழக்கமாக பங்கேற்பவர்கள் மழையினால் மிஸ்ஸிங். குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம். சிறந்த படைப்பாளிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வாக மாறி தென்மேற்கில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதன்கிழமை இரவிலிருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 2ஆம் நாளாக வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. குறைந்த காற்றழுத்தம் காரணமாக கடல் சீற்றமாக காணப்பட்டதுடன் தொடர் மழையினால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. புதுவை பஸ் நிலையத்தில் தொடர் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் தென்மேற்கில் மையம் கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மேற்கு திசை நோக்கி நகர்ந்தால் தமிழகம் மற்றும் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலாயுதம் கொலை வழக்கில் முதல்வருக்கு தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலாயுதம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல்வர் ரங்கசாமிக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கடிதம் கொடுத்திருப்பதாகவும் உள்ளூர் போலீசார் விசாரித்தால் இதில் உண்மைகள் வெளிவராது என்றார். புதுவையில் குப்பைகள் வாராமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகிறது என்ற நாராயணசாமி, பொதுப்பணித்துறையில் பல்வேறு பணிகளை கான்ட்ராக்டர்களுக்கு பிரித்து கொடுப்பதால் நடைபெறும் முறைகேடு தொடர்பான விவரங்களை சேகரித்து வருவதாகவும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அது மட்டுமல்ல, திரு ரங்கசாமி அவர்களுக்கு உறவினராக இருக்கின்ற திரு ரங்கசாமியின் தமக்கருடைய மகன் இந்த கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிற திரு கோபியினுடைய தங்கையை திருமணம் செய்திருக்கிறார். திரு ரங்கசாமியினுடைய கவனத்திற்கு வராமல் திரு வேலாயுதத்தினுடைய கொலை செய்யப்படவில்லை. ஆகவே திரு ரங்கசாமிக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறது. புதுவை காவல்துறை திரு ரங்கசாமியின் கையிலே இருக்கின்ற காரணத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த வழக்கை மூடி முழுக முயற்சி செய்வார். ஆகவே பாரபட்சம் என்ற விசாரணை திரு வேலாயுதத்தின் கொலையில் நடக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநருக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். திரு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும். ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆறுமுகமும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர், வேலாயுதமும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர். இந்த வேலாயுதம் கொலையிலும் ஆறுமுகம் கொலையிலும் பல பின்னணிகள் இருக்கின்றன. சிபிஐ விசாரணை செய்தால்தான் உண்மை வெளியிலே வரும். யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். தூய்மை இந்தியா என்று திரு
நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பிரச்சார நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை மாநிலத்தில் எல்லா தெருக்களிலும் குப்பைகள் குவிந்துள்ளன. இந்த மழை பெய்த காரணத்தால் புதுவை மாநில மக்கள் பலவித நோய்களால் அவதிப்படுகிறார்கள். தெருவில் உள்ள குப்பையை இந்த புதுவை மாநில அரசு எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று செய்திகளை புதுவை மாநில மக்களுக்கு அனுப்புகிறார்கள். புதுவையில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் குழந்தைகள் நாள் விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாநில சிறந்த படைப்பாளி குழந்தைக்கான விருதினை 16 மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 41 மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக முறையே ரூபாய் 50,000, ரூபாய் 30,000 மற்றும் ரூபாய் 20,000 வழங்கி பாராட்டினார். மின்துறை மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் தியாகராஜன் விழாவிற்கு தலைமை ஏற்றி மண்டல அளவில் நடைபெற்ற குழந்தைகளால் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பரிசு பெற்ற மாணவ செல்வங்களை வாழ்த்தினார். முன்னதாக பள்ளி கல்வி இயக்குனர் குமார் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார். விழாவின் நிறைவாக இணை இயக்குனர் பார்த்தசாரதி இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுவையில் 2 இடங்களில் லயன்ஸ் சங்கம் நடத்திய மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மற்றும் MBR மெடிக்கல் சென்டர் சார்பில் சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் புதுவை பஸ் நிலையம் அருகே வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பஸ் நிலையம் வந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சிகிச்சை பெற்றனர். இதேபோன்று லயன்ஸ் ஆரோ சிட்டி மற்றும் நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதிலும் பலர் பங்கேற்று பயன்பெற்றனர். லயன்ஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நேருவின் பிறந்த நாளை ஒட்டி ஜவஹர் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்த நாளாகிய குழந்தைகள் நாளை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜவஹர் வித்யா நிகேதன் வில்லியனூர் பள்ளிகளில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் நிறுவனர் சிவராஜன் விழாவிற்கு தலைமையேற்று நேருவின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். பள்ளி முதல்வர் அஞ்சலாட்சி விளக்கினை ஏற்றி மலர் தூவி நேருவின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நேருவிற்கு வீர வணக்கம் தெரிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நேருவின் தியாகங்களையும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு நேரு ஆற்றிய சிறப்பான சேவைகள் பற்றி நிறுவனரும் முதல்வரும் சிறப்புரையாற்றி மாணவ செல்வங்களுக்கு குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவ செல்வங்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் வருகின்ற திங்கட்கிழமை 17, 11, 14 அன்று 2 பள்ளிகளிலும் மாணவ செல்வங்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள் துப்புரவு பணி தொடர சிறப்பு விருந்தினர்களுடன் கொண்டாடப்பட உள்ளது. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள மண்ணாடிப்பட்டில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்புயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் 21வது மாநாடு மதகடிப்பட்டில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. வடிவேல் கொடியேற்றி வைக்க உலகநாதன் வரவேற்புரை ஆற்றினார். குணசேகரன் துவக்க உரையாற்ற கொம்புயன் செயலாளர் சரவணன் வேலை அறிக்கை வாசித்தார். கலிவரதன், ராமசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்க சங்கர், அன்புமணி ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். பிரதேச செயலாளர் பெருமாள் நிறைவு உரையாற்ற இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழா நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் மற்றும் சபாநாயகர், அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த தினம் வெள்ளிக்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை காந்தி திடல் அருகில் உள்ள நேருவின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நேரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். இதேபோல் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலை அருகில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, நமச்சிவாயம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நேரு பிறந்த தினத்தை முன்னிட்டு உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை போலீசார் நடத்திய வாகன சோதனையில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனம் திருடியவர் பிடிபட்டார். கடந்த சில மாதங்களாக புதுவை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல வண்டிகள் திருட்டு போவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அதனால் புதுவை பகுதிகளில் நடக்கும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார், ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் SI சஜித் மற்றும் திரு சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு திருட்டு குற்றங்களை தடுக்கவும் எதிரிகளை பிடிக்கவும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கடந்த 13, 11, 14 அன்று 19 மணி அளவில் புதுவை பெரியகடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் பெரியகடை காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட பாரதி வீதி மற்றும் செயின்ட் தெரசோ வீதி சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஊர் பெயர் கேட்டிருந்த போது சுரேஷ், பத்மாவதி நகர், கண்ணன் டீ கடை சந்து, மஞ்சக்குப்பம், கடலூர் என்பவரை சோதனை செய்த போது அவர் வண்டியை போட்டுவிட்டு தப்பித்து ஓட முயற்சி செய்தார். அவரை உடனே போலீசார் உதவியுடன் மடக்கி பிடித்ததில் அவர் ஓட்டி வந்த வண்டி திருட்டு வண்டி என்றும் அந்த TVS ஸ்டார் சிட்டி PY01 AP 8365 வண்டியை புதுவை ரெங்கப்பிள்ளை வீதியில் தனலட்சுமி ஹோட்டல் எதிரே நிறுத்தியிருந்தது என்றும் அதனை எடுத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு அவரது சொந்த ஊரான கடலூருக்கு சென்று விற்று விடலாம் என்று போய்க் கொண்டிருந்ததாக கூறி குற்றத்தை ஒத்துக்கொண்டார். உடனே அவரை கைது செய்து அதன் பேரில் அவரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அவர் ஏற்கனவே மேலும் 4 இடங்களில் வண்டிகளை எடுத்துச் சென்று விற்றிருப்பதாக சொன்னார். அவரிடமிருந்து 4 பல்சர் வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை கூட்டுறவு வார விழாவை ஒட்டி நடைபெற்ற புத்தாக்க பயிற்சியில் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர்.
61ஆம் ஆண்டு அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா தொடக்க நிகழ்வாக புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு வளாகத்தில் வெள்ளிக்கிழமை கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புத்தாக்க பயிற்சி கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் பேராசிரியர் திருமதி ராதிகா வித்யாசாகர் அவர்கள் பயிற்சி அளித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் பாலகிருஷ்ணன், மேலாண்மை நிலையத்தின் துணை முதல்வர் முத்துக்கண்ணு, கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் தேசிங்கு, நிர்வாக அதிகாரி மணவாளன், கணக்கு அதிகாரி ஜான் இருதயராஜ், மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பயிற்சியில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சுகாதார முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் குழந்தைகளின் தூய்மை என்ற கருத்தை மையமாக கொண்டு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பயிற்சி விழா சிவவிஷ்ணு திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துறை இயக்குனர் மீனாகுமாரி வரவேற்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து நல அமைச்சர் ராஜவேலு சிறப்புரை வழங்கினார். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் முன்னிலை வகித்தார். அரசு செயலர் பாபு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அன்னை தெரசா முதுகலை மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், சுகாதார கல்வியாளர் விஜயமூர்த்தி, உணவு மற்றும் சத்துணவு வாரியத்தை சார்ந்த செயல் விளக்க அதிகாரி ஜெயபால் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இறுதியில் திருமதி ஜெயந்தி வேணு, ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி 4 முத்தியால்பேட்டை நன்றி உரையுடன் விழா இனிதே நிறைவேற்றது. புதுவையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சமையல்காரரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை குபேர் நகரை சேர்ந்த கணேசன் என்பவர் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்து அனுப்பி வைக்கும் தொழில் நடத்தி வந்தார். இதனால் இவரிடம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு உணவு சப்ளை செய்யும்படி முன்பணமாக 10,000 ரூபாயினை சீனிவாசன் என்பவர் வழங்கினார். இதேபோல் பெருமாள் என்பவர் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்திற்கு சாப்பாடு செய்யும்படி 50,000 ரூபாயினை வழங்கியுள்ளார். இதேபோல் மற்றொருவர் 2 லட்சம் ரூபாயினை கடனாக வழங்கியுள்ளார். இப்படி பலரிடம் கணேசன் பணம் வாங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மஞ்சள் நீராட்டு விழா சாப்பாட்டிற்காக பணம் கட்டியவர்கள் சமையல்காரர் கணேசனை தொடர்பு கொண்ட போது முடியவில்லை. இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் கணேசன் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு அவர் குடும்பத்துடன் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பணம் கொடுத்தவர்கள் ஓதியஞ்சாலை காவல் நிலையம் வந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். பணத்தை ஏமாற்றி சென்ற கணேசனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே கணேசனுக்கு 25க்கும் மேற்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கடனாக கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளதால் அவரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வால் 24 மணி நேரம் மழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. வேலாயுதம் கொலையில் முதல்வருக்கு தொடர்பு. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநரிடம் நாராயணசாமி கடிதம். வழக்கமாக பங்கேற்பவர்கள் மழையினால் மிஸ்ஸிங். குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம். சிறந்த படைப்பாளிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் முதல்வர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.